ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ஸோ நேற்று வரை கர்ம விதி, கர்மத்தினுடைய ஆழமான ரகசியம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஞானமானது கண்டிப்பாக நமக்குள்ளே ஒரு தெளிவை கொடுத்திருக்குது. இந்த கர்ம விதியை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய மூட பழக்க வழக்கங்கள், சென்டிமெண்ட்ஸ், நிறைய பிலீஃப் சிஸ்டம்ஸ் இதிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவதற்கும் கர்ம விதிங்கிறது எப்படி அப்ளை ஆகும், இது எல்லாவற்றிற்குமான ஆழமான ஒரு புரிதல் நமக்கு ஏற்பட்டிருக்கு. சரி, இந்த புரிதல் கிடைச்சிருச்சு, இந்த ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த கர்ம விதிப்படி நம்மளால நடந்துட முடியுமா அப்படின்னா கொஷின் மார்க் தான். ஏன் கொஷின் மார்க் அப்படின்னா, ஒரு சின்ன மகாபாரதத்தில் வருகின்ற ஒரு சம்பவத்தை வச்சு நான் இதை புரிய வைக்கிறேன். மகாபாரதத்துல உங்களுக்கு தெரியும், துரியோதனன் ஒரு பக்கம் கௌரவர்கள், இன்னொரு பக்கம் பாண்டவர்கள். பாண்டவர்கள் தர்மத்தின் வழிப்படி நடப்பவர்கள், கௌரவர்கள் பாத்தீங்கன்னா அதர்மத்தின் வழிப்படி நடப்பவர்கள். இதுல பாத்தீங்கன்னா துரியோதனன், அதாவது இந்த துரியோதனன் மற்றும் அவருடைய சகோதரர்கள், இந்த கௌரவர்கள் எல்லாருமே சரி, பாண்டவர்கள் எல்லாரும் சரி, அவர்களுக்கு யார் ஆச்சாரியார், யார் குரு? துரோணாச்சாரியார் இல்லையா? இப்ப துரோணாச்சாரியார் கிட்ட தான் எல்லாருமே ஒரே நேரத்துல ஒரே விதமான பாடத்திட்டத்துல எல்லாமே படிக்கிறாங்க. துரோணாச்சாரியார் பாண்டவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதே தான் கௌரவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் இல்லையா? அப்படி இருக்கையில இப்போ துரியோதனன் கிட்ட கேக்குறாங்க, "ஆம், ஏன் உனக்கு தர்மம் எது அதர்மம் எது அப்படின்னு தெரியலையா? ஏன் இப்படி தவறே செஞ்சிட்டு இருக்கிற?" அப்படின்னு கேட்கும் பொழுது துரியோதனன் சொல்றாரு, "எனக்கு தர்மம் எது அதர்மம் எது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஞானம் மூலமாக ஒரு விஷயத்த சரி தவறு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும் இல்லையா?" அப்ப அவரு சொல்றாரு, "எனக்கு தர்மம் எது அதர்மம் எது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா என்னால தர்மத்தை கையில எடுக்கவும் முடியல, அதர்மத்தை கைவிடவும் முடியல." ஏன் அப்படி சொல்றாரு? எப்பொழுது ஆத்மால சக்தி இல்லையோ அப்பொழுது ஞானம் கிடைத்தாலும் கூட அந்த ஞானத்தின் துணை கொண்டு மட்டுமே நம்மளால சரியான கர்மத்தை செய்ய முடியாது. ஆ? துரியோதனனுக்கு தெரியாதா எது தர்மம் எது அதர்மம்னு? ம் நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த குருகுலத்துல அந்த காலத்துல எல்லாம் எல்லாமே தான் கத்துக் கொடுப்பாங்க. ஆன்மீக கல்வி, அதுக்கப்புறம் ஸ்தூலமான கல்வி, அதுக்கப்புறம் ராஜா இளவரசர்கள் இல்லையா, அவர்களுக்கு அந்த வில் வித்தை வாழ் வித்தை அந்த மாதிரி ஒரு இளவரசருக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாமே கத்துக் கொடுப்பாங்க. அப்படி இருக்கையில் அவருக்கு அது தெரியாமல்லாம் கிடையாது. ஆனா அவரால ஃபாலோ பண்ண முடியல. ஏன் அப்படின்னா ஆத்மால சக்தி இல்ல. ஸோ அப்ப ஆத்மால சக்தி வரணும்னா என்ன பண்ணணும்? ம் உடலுக்கு சக்தி வேணும்னா நம்ம நல்ல உணவுகள் சாப்பிடுறோம், எக்ஸசைஸ் பண்றோம். ம் ஆனா ஆத்மால சக்தி வேணும்னா, ஆத்மால சக்தி வேணும் இல்லையா? ஏன்னா ஞானத்தின் மூலமாக தர்மம் எது அதர்மம் எது அப்படிங்கிறத நம்ம கண்டறிஞ்சிடுறோம். ஆனா தர்மத்தின் வழியில செல்வதற்கு சக்தி தேவைப்படுது. ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆத்மால சக்தி இருந்தால்தான் என்ன ஞானம் கிடைத்திருக்கிறதோ அதை கூட நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆத்மா அப்படிங்கிறத என்ன நீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து கர்ம விதிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து மிக முக்கியமான ஒரு கட்டத்துல நம்ம இருக்கிறோம். நாம் பரமாத்மாவை பற்றி இந்த கிளாஸ்ல தெரிஞ்சுக்க போறோம். ம் பரமாத்மா, ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்? நம்ம ஆத்மா பாடத்துல கூட பார்த்தோம்ல, ஆத்மா அப்படிங்கிறது யார் அப்படின்னு எப்படியெல்லாம் பார்த்தோம்? ம் ஆத்மா இந்த ஷரீரத்துல இருக்கும் பொழுது ஷரீரத்திற்கான பேரு, வாழுகின்ற இடம், படித்த படிப்பு, பதவி, இதையெல்லாம் நம்மளுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷனா கொடுத்தோம். அதுக்கப்புறம் அதற்கும் மேல அப்புறம் ஆத்மா அப்படிங்கிறது, நாம எல்லாருமே ஆத்மாக்கள் அப்படின்னு படிச்சோம். அப்ப ஒருத்தருடைய இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னா அவருடைய பேரு, அவர் எங்க இருக்கிறாரு, அவர் எந்த மாதிரி வடிவத்துல இருக்கிறாரு, அவரு
அவருடைய எந்த காலத்துல வாழ்ந்தாரு இல்ல வாழ்கிறாரு, அதே மாதிரி எங்க அவருடைய கர்த்தவியம், அவருடைய வேலை என்ன. இத வந்து நாமம், ரூபம், காலம், தேசம், கர்த்தவியம், இந்த 5 விஷயம் மூலமாக பரமாத்மாவை ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நாமம். பரமாத்மா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு பெயர்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அவருடைய நாமம் என்ன? சிவன். ம் அதுக்கப்புறம் அவருடைய ரூபம் என்ன? வடிவம் என்ன? ஜோதி ஸ்வரூபம். ம் நாமம், ரூபம், அதுக்கப்புறம் தேசம். அவர் எங்க இருக்கிறாரு? அவர் எங்க வசிக்கிறார்? இவர் ஆத்மாவாக நம்ம எப்படி நம்ம ஆத்மாவாக இருக்கிறோமோ அவர் கூட அதே மாதிரி ஜோதி ஸ்வரூபமாக ஆத்மாவா தான் இருக்கிறாரு. ஆனா அவருக்கும் நமக்கும் இடையேயான வித்தியாசம் என்னப்பா? அவரு நிரா நிராகாரராக இருக்கிறார். நிர் ஆக்கார். நிராகார் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும்? நிர் ஆக்கார். ஸோ இந்த நிராகார் அப்படின்ற வார்த்தையை இப்ப நம்ம இனி வரும் காலங்கள்ல அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். புதுசா கேட்கறவங்க எழுதி வச்சுக்கோங்க. நிர் ஆக்கார். நிர் அப்படின்னா இல்லாத, ஆக்கார் அப்படின்னா ஷரீரம். நிர் ஆக்கார் அப்படின்னா ஷரீரம் இல்லாத. இப்ப நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா ஜோதி ஸ்வரூபமாக இருபுருவ மத்தியில இருக்குது. இந்த ஷரீரம் பஞ்ச தத்துவங்களினாலான இந்த ஷரீரம் கிடைச்ச உடனே இந்த ஷரீரத்துக்கு சுத்தி கூட ஒரு சூக்ஷ்ம உடல் இருக்குது இல்லையா? ஆரா அப்படின்னு எல்லாம் சொல்றோம்ல, ஒளி உடல் அப்படின்னு எல்லாம் சொல்றோம்ல. இந்த சரீரத்தை விட்ட பிறகு கூட அந்த ஒளி உடலாக நம்ம இருக்கிறோம் இல்லையா? அப்ப அதுக்கு பேர் என்ன? ஆகார சரீரம். ஆகார சரீரம்னா என்ன? ஒளி உடலினாலான சரீரம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன சரீரம் இருக்குது? இந்த 5 தத்துவங்களினாலான சரீரம். அந்த சரீரம் எலும்பு, சதை, நரம்பு, ரத்தம், இது எல்லாம் ஆனது, எல்லாவற்றினாலும் ஆனது இல்லையா? அந்த சரீரம் உங்களுக்கு புரியுதா? உடல் அப்படிங்கறதா சரீரம். 5 தத்துவங்களினாலான சரீரம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒளி உடலும் இருக்குது. சூக்ஷ்ம உடல்னு சொல்றோம். ஏன்னா கண்ணால பார்க்க முடியாது இல்லையா? அந்த சரீரத்தை என்னன்னு சொல்றோம்? ஆக்கார உடல், சூக்ஷ்ம உடல், ஒளி உடல் அப்படின்னு சொல்றோம். ம் அதுக்கப்புறம் ஆத்மாவினுடைய நாம் ஆத்மாக்கள், அந்த ஆத்மாவினுடைய உருவம் என்ன? அதுவும் கூட ஜோதி பிந்து தான். ஜோதிர் பிந்துனா என்ன அர்த்தம்? ஜோதினா ஜோதிர் பிந்துன்னா பாயிண்ட் ஆஃப் லைட். பிந்துன்னா பாயிண்ட். ஜோதிர் பிந்துன்னா பாயிண்ட் ஆஃப் லைட். அப்ப நாம ஆத்மாக்கள் இந்த 5 தத்துவங்களினாலான உடலை எடுத்த உடனே சூக்ஷ்ம உடலும் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் பரமாத்மா எப்படி இருக்கிறார்? அவர் சதா ஜோதிர் பிந்துவாக இருக்கிறார். அதுக்குதான், அதனாலதான் சதா சிவம் அப்படிங்கிறாங்க. சிவனை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம்? சதா சிவன். ஏன்? அவருக்கு நம்மள போல உடல் கிடையாது. இப்ப நம்மளுடைய இந்த உடல்ல நான் இருக்கும் பொழுது என் பேரு லக்ஷ்மி பிரியா. போன ஜென்மத்துல நான் வேற ஒரு உடல்ல இருந்திருப்பேன். அப்ப அதே பேர் எனக்கு இருந்திருக்குமா? அதே பேர் இருந்திருக்குமா, வேற பேர் இருந்திருக்குமா? வேற யாருக்கு பேர். தெரியும்? வேற பெயர் இருந்திருக்கும். வேற பேர் இருந்திருக்கலாம், இதே பேர் கூட வச்சிருக்கலாம். ஆக மொத்தம் சரீரம் வேறு. அப்ப என்னோட ஐடென்டிஃபிகேஷன் கண்டிப்பா வேற தான் இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த சேம் நேம், அதாவது அதே நேம் கிடைக்கிறது ரொம்ப கம்மி இல்லையா? இப்ப இந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சியெல்லாம் நேம் வைக்கிறாங்க. ஒரு 200 வருடத்திற்கு முன்னாடி இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் கூட நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம் இல்லையா? அப்ப என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு ஒவ்வொரு சரீரத்திலையும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது. ஆனால் பரமாத்மா எப்படி இருக்கிறார்? நிர் ஆக்காராக இருக்கிறார், நிராகாராக இருக்கிறார். அவருக்கென்று ஷரீரம் கிடையாது. அப்ப ஆத்மா, ஆத்மா ரூபத்துல தான் நம்ம அவரை பார்ப்போம். அவருடைய பெயர் என்ன? சிவன். சிவன் அப்படிங்கிறது ஒரு காரண பெயர். சிவன் அப்படின்னா நன்மை செய்பவர், மங்களம் உண்டாக்குபவர், கல்யாணகாரி. ஓகேங்களா? இந்த வேர்டெல்லாம் கொஞ்சம் புதுசா இருந்ததுன்னா எழுதி வச்சுக்கோங்க. கல்யாணகாரி. கல்யாணகாரி. கல்யாணகாரின்னா என்ன அர்த்தம்? மங்களம் செய்விப்பவர். ம்
அப்ப சிவன் அப்படிங்கிற பேரு வந்து காரணப் பெயர். அவர் எந்த ரூபத்துல இருக்கிறாரு? அவரும் நம்மளை போலவே ஜோதிர் பிந்துவாகத்தான் இருக்கிறார். ஆனால் நமக்கும் அவருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, அவரு பிந்துமே சிந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிந்துக்குள்ள அனைத்து குணங்களின் சக்திகளின் ஞானத்தின் சாகரமாக இருக்கிறார். சொல்லுவாங்கல்ல, மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிது. கேள்விப்பட்டிருப்பீங்களா இந்த வார்த்தைய? இந்த ஸ்லோகனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூர்த்தி, ஆ, மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் அவர் மூர்த்தி எப்படி இருக்குது? அவருடைய வடிவம் எப்படி இருக்கிறது? ஜோதிர் பிந்துவாக இருக்கிறது. ஆனால் அவருடைய மகிமை பெரியது. அளவை வச்சு கிடையாது. ம். ஆனால் அவருடைய மகிமையை வச்சு அவருடைய கீர்த்தி பெரியது. ம். ஏன்? ஆத்மாவிற்கென்று 7 குணங்கள் இருக்குது. கேபி ஸ்கொயர், லோ ஹை பிபி ஞாபகம் வச்சுக்கிறோமா? ஞாபகம் இருக்குதா? 7 குணங்கள். இந்த 7 குணங்களின் ஆ, ஸ்வரூபமாக நாம இருக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் கடலாக இருக்கிறார், சாகரமாக இருக்கிறார். அதனால பிந்துமே சிந்து. சிந்துன்னா சாகரம். ஓகேங்களா? அவரு கடலாக இருக்கிறார். கடல்னா என்ன அர்த்தம்? எதற்காக கடலாக இருக்கிறார் அப்படிங்கிறோம்? கடல் நீர் வற்றுமா? கடல் வத்தி கடல் வற்றி பார்த்ததே இல்லைல்ல நம்ம. இது கூட ஒரு ஒப்பிடுதல் தான். ஆனா உண்மையிலேயே அந்த குணங்களை கடல்னு கூட சொல்ல முடியாது. அதுக்கும் மேல கணிதத்துல சொல்லுவாங்கல்ல, இன்ஃபினிட்டி அப்படின்னு. அது போல அவர். ம். அவருடைய குணங்களாகட்டும், சக்திகளாகட்டும், ஞானமாகட்டும், எதுவுமே வற்றாத கடல் போல, அது சாகரமாக அவர் இருக்கிறார். அதனால அவரை என்ன சொல்றோம்? பரம் ஆத்மா, சுப்ரீம் சோல். இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? சுப்ரீம் சோல். அனைத்திலையும் ஒரு சுப்ரீமசி இருக்குது. அனைத்திலும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறார். ம். நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஸ்வரூபமாகத்தான் இருக்கிறோம். அதுவும் கூட இப்ப இந்த கலியுகத்துக்கு வரும் பொழுது அந்த நிஜ குணங்கள் எல்லாம் மறைந்து, உண்மையான குணங்கள் சக்திகள் எல்லாம் தேய்ந்து, அந்த அமாவாசை 3ஆம் பிறை பார்க்குற மாதிரி ஒரே ஒரு கோடு தெரியுது. அவ்வளோதான் ஆத்மால குணங்கள் சக்திகள் இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஆயிட்டோம். ஆனா பரமாத்மா எப்படி இருப்பார்? அவர் சதா சிவமாக இருப்பார். அனைத்து குணங்கள் சக்திகள் மற்றும் ஞானத்தின் கடலாக இருக்கின்றார். இதுவரை புரியுதுங்களா? கிளியரா? ஓகே. ஸோ ஆத்ம உலகம், பரந்தாமம், நிர்வாண தாமம், சாந்தி தாமம், இப்படி பல பெயர்களினால் இந்த உலகமானது சொல்லப்படுகிறது. இத பிரம்மாண்டம் அப்படின்னும் சொல்றாங்க. ஓகேங்களா? என்னெல்லாம் பேரு? என்னெல்லாம் பேரு? இந்த பிக்சர்ல பாக்குறது வந்து சாந்தி தாமம். ஏன் சாந்தி தாமம்னு சொல்றோம் அப்படின்னா, அங்க சாந்தி தாமம் அல்லது பரந்தாமத்துல ஆத்மாக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, விதை ரூபமாக இருப்பாங்க. பாத் இந்த படத்தை பார்த்தா தெரியுதா? டாட் டாட் டாட்டா காமிச்சிருக்காங்க. பார்க்க முடியுதா? அந்த ஒவ்வொரு டாட்டும் என்ன? ஆத்மாக்கள். மேல ஒரு டாட் தெரியுதா? பிரகாசமாக கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. இது இது நிராகாரராக இருக்கின்ற பரமாத்மா. இந்த இந்த பிளேஸ் வந்து பரந்தாமம். அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒரு பிந்துவா காமிச்சிருக்காங்க பாருங்களேன். பிரைட் லைட்டா தெரியுது பாருங்க, ஒரு லைட். அவரு பரமாத்மா, அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. சொல்றாங்கல்ல, வீடு பேரு பெற பெற வேண்டும். ம். நம்ம பக்தியில பார்த்திருப்போம். கடவுள்கிட்ட போய் என்ன கேட்பாங்க? நான் வீடு பேற்றினை அடைய வேண்டும். அந்த வீடுங்கிறது என்ன? இந்த ஆத்மாக்களினுடைய வீடு. அங்க சொல்லப்படுகின்ற வீடுங்கிறது என்னப்பா? ஆத்மாக்களினுடைய இந்த வீட்டை தான் வீடு பேற்றினை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள் முன்னாடி பக்தியில கேக்குறோம் இல்லையா? அந்த வீடு இதுதான். இது ஆத்ம உலகம். பொன்னம்பலத்தானே அப்படின்னு பாடியிருப்பாரு.
மாணிக்க வாசகர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொன்னம்பலத்தானே. சிவனோட சிவனை பத்தி பாடும் பொழுது பொன்னம்பலத்தானே அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சிஸ்டர். ம். பொன் அம்பலத்தானே. பொன்னா என்ன அர்த்தம்? தங்கம். தங்கம் நிற கதிர்களினால் சூழ்ந்த உலகத்தில் இருப்பவனேன்னு அர்த்தம். அம்பலம்னா என்ன? கோயில் இல்ல வாழும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப பொன் போன்ற செம்மையான நிறத்தினால் சூழ்ந்திருக்கின்ற இடத்தில் வாழ்பவன். அப்ப அவர் பொன் அம்பலத்தானே தானே? சிவன் யாரு? பொன் அம்பலத்தானே தானே? புரியுதுங்களா? ஓகே. அப்ப இந்த பரந்தாமத்துல ஆத்மாவின் தந்தையாக சிவதந்தை இருக்கிறாரு. நம்ம எல்லாருமே ஒரே வீட்டுல இந்த ஆத்ம உலகத்துல இருக்கிறோம். அப்போ அவர் தந்தை, நம்ம எல்லாரும் யாரு? அவருடைய குழந்தைகள். அப்ப நமக்குள்ள யாரு? நமக்குள்ள யாரு? இல்ல, நமக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்? அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கிறார். நாம அவருடைய அவர் நம்ம நாம அவருடைய குழந்தைகள். அப்ப நமக்குள்ள நம்ம யாரு? சகோதரத்துவத்தால இணைஞ்சிருக்கிறோம். ஓகேயா? இப்ப இறைவனுக்கு முன்னால் இப்ப நம்ம எல்லாருமே ஒண்ணா ஆயிட்டோமா? ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா? வேறுபாடே இல்லை. அப்போ இந்த ஆத்மா அப்படின்ற பாடம், அதுக்கப்புறம் ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இடையேயான இந்த உறவு, அதுக்கப்புறம் இந்த உறவினால் நம்ம எல்லா ஆத்மாக்களும் பிணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அன்பின் கயிறு, இதுதான் நம்மளை என்ன பண்ணுது? எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதாக ஆக்குது. பவுண்டரி இருக்கா இப்போ இதுக்கு? இப்ப நான் தேகத்துல வந்த பிறகுதான் நான் என் பேரு இது, என்னுடைய தாய் தந்தை இது, என் படிப்பு வேற, என் பதவி வேற, என் உருவம் வேற, என் நிறம் வேற, என் வயசு வேற, என்னுடைய நாடு வேற, எல்லாமே வேற வேற வேற, என் வீடு வேற. இப்ப நீங்க எல்லாருமே எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? ஆ, ஆத்மாக்களாக இருக்கிறோம். ஒரு தந்தையின் குழந்தைகள் ஆகிடுறோம். அப்ப எல்லாரும் ஒருத்தரோடவராக ஆயிடுறோம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இடையிலையும் அந்த சகோதரத்துவம் வருகிறது. இதுக்கு பேரு தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை. பவுண்டரி இல்லைல்ல, தெர் இஸ் நோ லிமிட். எல்லையே இல்லை. நம்மள பிரிப்பதற்கான எல்லையே கிடையாது. வீடு ஒன்னாயிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் தந்தை ஒன்னே ஆயிட்டாரு. ம். நம்முடைய தந்தை ஒன்னாயிட்டாரு. அப்ப நமக்குள்ளே எந்த விதமான வேறுபாடும் கிடையாது, முரண்பாடும் கிடையாது. இந்த ஒருமைப்பாடு, இந்த ஒரு விஷயம்தான் நம்ம எல்லாரையும் ஒரே சங்கிலியால கோர்க்கின்றது. இப்ப ஆத்மாவிற்கும், இப்ப ஆத்மா வந்தாச்சு, பத்தி புரிஞ்சாச்சு. பரமாத்மா யார், எங்க இருக்காருன்னு தெரிஞ்சாச்சு. இப்ப ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையேயான கனெக்ஷன் என்ன? நம்மளுக்குள்ளே இருக்கின்ற கனெக்ஷன் என்ன? என்ன ராஜயோக தியானத்துல இந்த மூணு விஷயமுமே ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம எந்த அளவுக்கு எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதுல வர்றோமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய சக்தி. நம்ம, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கர்ம விதியினுடைய பாடத்தை படிக்கும் பொழுது நம்ம அந்த ஈத்தர் தத்துவம் அப்படின்ற ஆறாவது தத்துவத்தை பத்தி பார்த்தோம். அந்த ஆறாவது தத்துவம் 5 தத்துவங்களோடும் இணைந்தே இருக்கிறது. ஆனா இதை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லைன்னு பார்த்தோம். இங்க பரந்தாமத்திலையும் அப்படி ஒரு தத்துவம் இருக்கிறது. அதற்கு பேரு ஆங்கிலத்துல சொல்றாங்க கோல்டன் லூமினஸ் ஈத்தர். அததான் மாணிக்கவாசகர் என்ன சொன்னாரு? பொன் அம்பலத்தானே. பொன்னிறமாக இருக்குது இல்லையா? அதான் கோல்டன் லூமினஸ். பிரம்ம தத்துவம்னு சொல்றாங்க பாருங்க. பிரம்ம தத்துவம் அப்படின்னும் இன்னும் சொல்லப்படுகிறது இல்லையா? ரிஷிகள் முனிகள் எல்லாம்
அவங்களுடைய டீப் மெடிடேஷன்ல என்ன பார்த்தாங்க? பிரம்ம தத்துவத்தை பார்த்தார்கள். அத்வைதத்துல ஆதி சங்கராச்சாரியார் அத்வைதம் ஃபாலோ பண்ணவர். அவர் என்ன, அவருடைய கோட்பாடின்படி என்ன? அகம் பிரம்மஸ்மி. கேள்விப்பட்டிருக்கீங்களா அகம் பிரம்மஸ்மி அப்படின்னு? அகம் பிரம்மஸ்மின்னா என்ன அர்த்தம்? அந்த பிரம்ம தத்துவமாக நான் இருக்கின்றேன். பிரம்ம தத்துவமாக நான் இருக்கின்றேன். அகம்னா நான் ஆத்மா. நான் பிரம்ம தத்துவமாக இருக்கின்றேன். ஆனா இங்க பாத்தீங்களா? இப்ப பரந்தாமத்தினுடைய பிக்சர் பாத்தீங்களா? நான் பிரம்ம தத்துவமாக இருக்கிறேனா இல்ல பிரம்ம தத்துவத்தில் இருக்கிறேனா? இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க பிரம்ம தத்துவமாகவே இருக்கிறீங்களா இல்ல பிரம்ம தத்துவம் நிறைந்த உலகத்துல இருக்கிறீங்களா? கேள்வி புரியுதா? வீடு பேறு என்பதை அடைவது என்றால் நாம் ஆத்மாக்கள் எப்பொழுது பரந்தாமத்துக்கு போறோமோ அதுக்கு பேரு வீடு அடைவது. அதுக்கு பேரு தான் என்ன சொல்றாங்க? முக்தி அப்படிங்கிறாங்க. பரந்தாமத்துல நம்ம போய் அடையிறோம் இல்லையா? ஒரு அங்க நேரம் போய் எல்லாருமே இப்படி இருந்திருப்போமா இல்லையா? ஆத்மாக்களினுடைய வீடு இல்லையா? அப்ப வீட்ல எல்லாரும் இருந்தா தானே நமக்குள்ளே அந்த சகோதரத்துவம் அப்படின்ற ஒரு சம்பந்தம் ஏற்பட்டிருக்க முடியும். அப்ப நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல இப்படி இந்த இடத்துக்கு போயிருப்போமா போயிருக்க மாட்டோமா? ஜென்மத்துக்கு கண்டிப்பா போயிட்டாங்க. போயிரும். கண்டிப்பா. கண்டிப்பா. போயிட்டா ஏதோ ஒரு தருணத்துல நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல வாழ்ந்திருப்போம், இந்த வீட்ல இல்லையா? ம். ம். ஆமாம் சிஸ்டர். ஆ. ஏன்னா இப்ப இந்த பூமியில ஆத்மாக்கள் எல்லாரும் இந்த சரீரத்தை எடுத்து இந்த உலக நாடக மேடையில நம்ம நம்மளுடைய பார்ட்ட நடிச்சிட்டு இருக்கிறோம். ஆமா. அப்ப இந்த நாடகம் முடிவடைந்து இந்த யுகம் முடிவடையும் பொழுது நம்ம எங்க போயிருக்கணும்? எங்க போக வேண்டி வரும்? பரந்தாமம். ம். இந்த ஆத்ம உலகத்துக்கு போக வேண்டி வருமா வராதா? அங்கதான் மேடம் போக வேண்டியது வரும். யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு விஷயத்த அனுபவம் செய்யாம அந்த விஷயத்தை பத்தி பேசவே முடியாது. முக்தி அப்படின்னு பத்தி பேசியிருக்கிறோமா? ம். பேசியிருக்கிறோம். அப்போ முக்திங்கிறது எப்பயோ நம்ம அடைஞ்சிருப்போம். எப்பன்னு தெரியாது, எந்த தருணத்துலன்னு தெரியாது. ஆனா முக்தின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? ஆமா. அப்ப முக்தின்னு ஒண்ணு இருந்ததுன்னா நம்ம எல்லாரும் ஒரு நேரத்துல முக்தி அடைஞ்சிருப்போம் அப்படின்னா அது இந்த ஆத்ம உலகமாகத்தானே இருக்கணும். ஆமா எங்கு மேடம். தந்தை இருக்கிறாரோ அங்கு நாம போய் சேருவதுதான் முக்தி. ம். ஆ, ஆ. இப்ப பாருங்களேன், ஒரு ஆத்மா சரீரம் விட்ட பிறகு அந்த ஆபிச்சுவரி நோட்ல எழுதுவாங்க. அந்த இரங்கல் செய்தியில எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்க சாதாரணமா? ரெஸ்ட் இன் பீஸ். ஓகே. பரம எப்படி வெளியே வர்றது? ஆத்ம இறைவனடி சேர்ந்தார் போடுவாங்க. இறைவனடி சேர்ந்தார். அப்புறம் என்ன போடுவாங்க? ஆத்மா சொர்க்கத்திற்கு சென்று விட்டது. சிவலோக பதவி அடைந்தார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவலோக பதவி அடைந்தார். ஆ, வேற என்ன எழுதுவாங்க? இயற்கை எய்தினார். அது ஓகே, வெரி குட். அப்புறம் வைகுந்த பிராப்தி. வைகுந்த பதவி அடைந்தார், வைகுந்த பிராப்தி அடைந்தார் எழுதுவாங்களா? அப்ப நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா ரெண்டு முக்கியமான விஷயம். ஒரு மனிதனாய் பிறந்தாலே அப்போ நம்ம வீடு பேரு இது ரெண்டு விஷயத்த பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதை தான் நான் இப்ப ரிலேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? நம்ம மனிதனாய் பிறந்தாலே வீடு பேற்றினை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு வாசகமானது சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் நம்மளுடைய ஆன்மீக முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதும் நம்பப்படுகிறது. அப்ப அந்த வீடு அப்படிங்கிறது, வீடு அடைவது அப்படிங்கிறது நம்ம ஆத்மாக்களாகிய நம்ம எல்லாருமே நம்ம பரந்தாம வீட்டுக்கு போவதுதான் வீடு அடைவது. பேற்றினை அடைவது அப்படின்னா வைகுந்த பிராப்தி அடைவது. வைகுந்தம்னா என்ன அர்த்தம்? வைகுந்தத்துல யார் இருப்பா? வைகுந்தத்துல யார் இருப்பா?
சிவன். பெருமாள் இருப்பாங்க. லக்ஷ்மியும் நாராயணனும் இருக்கிற உலகம்தான் வைகுந்தம். அப்ப நம்ம எல்லாருக்குமே என்ன ஆசை? சிவலோக பதவி அடையணும். அப்புறம் வைகுந்தத்தில், அதாவது லக்ஷ்மியும் நாராயணனும் ஆட்சி புரிகின்ற அந்த வைகுந்தத்துல நம்ம போய் பிறப்பெடுக்கணும். கரெக்டா? மேடம். ஓகே. இப்ப நம்ம இப்போதைக்கு இந்த வீடை பத்தி மட்டும் பார்க்கலாம். ஏன்னா இப்ப பரமாத்மாவினுடைய அறிமுகம் இல்லையா? அந்த பேற்றினை எப்படி அடைவது அப்படிங்கறத இனி வரும் கிளாஸுகள்ல அதனுடைய விஷயங்கள் எல்லாம் போலாம். அப்போ உங்களுக்கு இது கிளியர்? பரந்தாமம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? செம்பொன் நிறத்தினாலான கதிர்களினால் நிறைந்திருக்கிறது. அது பிரம்ம தத்துவம். இதுவரை நம்ம 6 தத்துவம் பார்த்தோம். இது 7வது தத்துவம். ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 தத்துவங்கள் மற்றும் 6வது தத்துவம் இது எங்க இருக்குது? பூமியில இருக்குது. இது 7வது தத்துவமாக, இங்க பிரம்ம தத்துவமாக, அதுவும் ஈத்தர்னு தான் ஆங்கிலத்துல சொல்றாங்க. ஆனா அதற்கு பேரு கோல்டன் லூமினஸ் ஈத்தர். அததான் பிரம்ம தத்துவம் அப்படிங்கிறோம். அந்த பிரம்ம தத்துவம் நிறைந்த அந்த உலகத்துல சிவனும் சிவ தந்தையும் குழந்தைகளாகிய நாம் ஆத்மாக்களும் ஒரே வீட்ல நம்ம வசிக்கிறோம். அதனால இது நம்மளுடைய வீடாகிறது. இது சாந்தி தாமம் என்று சொல்லப்படுகிறது. சாந்தி அப்படின்னா என்ன? அமைதி. எப்படிப்பட்ட அமைதி அப்படின்னா, இங்க ஒரு ஆத்மா ஷரீரத்தை அடைஞ்ச உடனே அதற்கு மனம் புத்தி சமஸ்காரம் இந்த மூன்றும் வெளிப்படுது. கரெக்டா? நான் ஷரீரம் எடுத்த உடனே மனம் புத்தி சமஸ்காரம் மூணுமே வெளிப்படுதுல்ல? ஆ இப்போ ஒரு விதை கையில வச்சுக்கோங்க. கையிலேயே விதை இருக்குது. இப்ப அது விதையாகத்தானே இருக்கும். அந்த விதைக்குள்ள ஏதாவது அஹ், கர்மங்கள் நிகழுதா? செயல்கள் ஏற்படுதா? விதைய கையில வச்சிருக்கிறீங்க. இல்லை சிஸ்டர். இல்லவே இல்லை. நிலத்துல போட்ட உடனே என்ன ஆகுது? முளைத்து ம் செடியா மரமாக. முளைச்சு செடியாகுது. என்ன விதையோ அந்த விதைக்கான விருட்சம் வரப்போகுது. மாங்கொட்டைய போட்டீங்கன்னா மாமரம் வரும் இல்லையா? புளியங்கொட்டைய போட்டா புளிய மரம் வரும். அப்ப விதைய நீங்க நிலத்துல போட்ட உடனே அது விருட்சம் ஆகுதா? அது போல நாம் ஆத்மாக்கள் பரந்தாமத்துல விதையாக இருக்கின்றோம். அப்படின்னா எந்த விதமான செயல்பாடும் இல்லை. எந்த விதமான செயல்பாடும் இல்லை. சங்கல்பங்கள் கூட கிடையாது. எண்ணங்கள் கூட கிடையாது. நிர்வாண தாமம். நிர்வாண தாமம்னு என்ன அர்த்தம்? வாணி அப்படின்னா சப்தம்னு அர்த்தம். நிர்வாணி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா சப்தமற்றன்னு அர்த்தம். எந்த சப்தமும் இல்லாத. மனசுல ஒரு எண்ணம் கூட சப்தம் தான் இல்லையா? ஆன்மீகத்துல வெறுமனே வாயில பேசினாதான் சப்தம் கிடையாது. மனதில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு எண்ணமும் கூட சப்தம் தான். ஆனா நிர்வாண தாமத்துல அந்த எண்ணங்கள் கூட இல்லாத ஒரு நிலைதான், சப்தமற்ற அந்த நிலைதான் சாந்தி தாமம், நிர்வாண தாமம். ஆத்மா விதை ரூபமாக இருக்குது. எந்த விதமான செயல்பாடும் வெளியே மேனிஃபெஸ்ட் ஆகாத நிலையில இருக்குது. அமைதி அப்படிங்கிறது சுய தர்மமாக இருக்கிறது. அதாவது நான் அமைதியா இருக்கிறேன் அப்படின்ற கூட எண்ணம் வராது. ஆத்மா இருப்பதே ஒரு ஆழ்ந்த அமைதி. நம்ம இந்த ஹைபர்னேஷன் கேள்விப்பட்டிருப்போமா? அந்த துருவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, சில துருவ அந்த சில விலங்குகள் வந்து ஹைபர்னேஷன்ல இருக்கும். அப்படின்னா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும். சாப்பிடாது, இடம் இடம் பெயராது. அப்படியே எந்த இடத்துல இருக்கோ அப்படியே, அதாவது செத்த உடல் மாதிரி அப்படியே இருக்கும். ம் அது மாதிரி அந்த உறக்கம். ஆமா, ஆமா. ஈவன் தாவரங்களும் அப்படி இருக்கும். விலங்குகளுமே அந்த ஹைபர்னேஷன்ல இருக்கும். அது போல ஒரு ஹைபர்னேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த ஹைபர்னேஷன், இந்த உலகத்திலேயே ஹைபர்னேஷன்ங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயம். அங்க ஆத்ம உலகத்துல நமக்கு ஷரீரமும் இல்ல. ஷரீரம் இருந்தால்தான் மனதின் வெளிப்பாடு, புத்தியின் வெளிப்பாடு, சமஸ்காரங்களின் வெளிப்பாடு இருக்கும். ஆனா அது கர்மக்ஷேத்திரமே கிடையாது. எங்க எது கர்மக்ஷேத்திரமாக இருக்கிறதோ அங்கதான் இது எல்லாமே வெளிப்படும். அங்க நாம விதை ரூபமாக இருக்கிறதுனால நம்ம ஆத்மாக்கள் ஆழ்ந்த ஒரு அமைதியில இருப்போம்.
அதனால அது சாந்தி தாமம் என்று சொல்லப்படுகிறது. பரந்தாமம். இந்த பரந்தாமம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் சயின்டிஸ்ட் ஏழு கோள்கள், பால்வழி திரள், இந்த கேலக்ஸி இருக்கு, அந்த கேலக்ஸி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவங்களால பரந்தாமம் அப்படின்னு ஒன்ன கண்டுபிடிக்க முடியல. அவங்க சொல்லியிருக்காங்களா? ஏதாவது சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்களா பரந்தாமம்ன்ற ஒரு உலகம் இருக்குது, நாங்க டெலஸ்கோப்ல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு? இல்ல மேடம், யாரும் சொல்லலாம். யாருமே சொல்லல. யாருமே சொல்லல. ஏன்னா இந்த 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 ஸ்தூலமான உலகத்திற்கு அப்பால், வெகு தொலைவில், வெகு தொலைவில் இந்த பரந்தாமம் ஆத்ம உலகமானது இருக்கின்றது. அதுல போவதற்கு எந்த விஞ்ஞானியும் விமானத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு பரமாத்மாவே வந்து நம்மளை கூப்பிட்டுட்டு போகும் பொழுதுதான் அந்த உலகத்துக்கு நாம போக முடியும். சிவனை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க? கூண்டோடு கைலாசம். அவர் வந்தாருன்னா எப்படி என்ன பண்ணுவாரு? கூண்டோட உங்களோட கைலாசத்துக்கு கூப்பிட்டுட்டு போவாரும்பாரு. அப்ப ம். பரமாத்மா வந்தாருன்னா நம்ம வீடுக்கு போக வேண்டிய நேரம் வரும் பொழுது அவர் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போவதற்காக வருவார். ஆனால் அப்படி சும்மா கூப்பிட்டுட்டு போக மாட்டார். அவர் வருவார் அப்படின்னா அவருக்கான காரியங்கள் இருக்குது, இந்த உலகத்துல செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது. அப்ப அது கடமை, கர்த்தவியம். நம்ம என்ன பார்த்தோம்? நாமம் பார்த்துட்டோம், தேசம் பார்த்துட்டோம், ரூபம் பார்த்துட்டோம், காலம் மற்றும் கர்த்தவியம். இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி பார்க்கணும். காலம்னா என்ன அர்த்தம்? பரமாத்மா இந்த உலகத்துல எப்ப வரணும்? நம்ம எல்லாரும் இப்ப இந்த உலகத்துல வந்து நம்மளுடைய பார்ட்டை நடிச்சிட்டு இருக்கிறோம்ல. அப்ப அவருக்கும் ஒரு பார்ட் இருக்கணும்ல. இப்ப இந்த உலகத்துல மகாத்மா காந்தி வாழ்ந்தாரு, சாய்பாபா வாழ்ந்தாரு, ராகவேந்திர சுவாமி வாழ்ந்தாரு, காஞ்சி பெரியவா வாழ்ந்தாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் வாழ்ந்தாரு, முகமது ப்ராஃபட் வாழ்ந்தாரு, ஆப்ரஹாம் வாழ்ந்தாரு, புத்தர் வாழ்ந்தாரு. அப்போ அவருக்கு அவங்க எல்லாருக்குமான நினைவு சின்னங்கள் இங்க இருக்குது இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குது இருக்குது. மெமோரியல் பிளேஸ் இருக்குது இல்லையா? அப்போ சிவனுக்கும் கோயில் இங்க இருக்குதுல்ல. ஆமா. அப்ப எப்ப சிவன் வந்திருக்கணும்? அப்போ ஏதோ ஒரு தடவை சிவன் இங்க வந்திருக்கணும்ல. வராம எப்படி இங்க ஒரு நினைவு சின்னம் இருக்க முடியும்? யோசிச்சு ஏதோ பாருங்க. ஒரு ரூபத்துல வரப்போய்த்தான் அந்த கோயில்ன்றது ஒரு நிர்மாணம் பண்ணிருக்காங்க. ம் ஏதோ ஒரு நேரத்துல வந்திருக்கணும். அவர் வந்து நம்ம கூட ஒரு சம்பந்தம் தொடர்புல வந்திருக்கணும். இல்லைன்னா அவரை ஏதோ பற்றி நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஏதோ ஒரு அப் காட்சி காமிச்சாத்தான் அது செய்வாங்க. ம் அவர் கண்டிப்பா இந்த உலகத்துல தன்னுடைய பார்ட் ப்ளே பண்ணுவதற்காக வருவாரு இல்லையா? அது எந்த காலம்? அது ம். எந்த காலம்? அந்த அது தெரியும். காலம் ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. அந்த காலம் ஏற்கனவே நடந்து கொண்டுதான் இருக்குது. அது எப்படி நடந்தது, எப்ப ஆரம்பிச்சது, அதை பற்றியெல்லாம் வரும் கிளாஸ்கள்ல பார்க்கலாம். சரிங்க. ஓகே. இப்போதைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? சிவ பரமாத்மா இந்த உலகத்துல அவதரித்து இந்த ராஜயோக தியானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அது எப்படி கொடுத்தாரு, எப்படி வந்தாரு, யார் மூலமா வந்தாரு, இதையெல்லாம் பத்தி வரும் கிளாஸ்கள்ல பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இப்ப வச்சுக்கோங்க. கர்த்தவியம் என்ன? அவருடைய கர்த்தவியம் என்ன? நம்ம ஆத்மாக்கள், நம்மளுடைய ஆத்மா பேட்டரி முழுமையா டிஸ்சார்ஜ் ஆகி எப்ப வேணா மொத்தமா போயிடும் அப்படின்ற ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். இருக்கிறோமா? ஆமா. ம் அப்ப இந்த ஆத்மா பேட்டரியை சார்ஜ் பண்ணலன்னா என்ன ஆகும்? சார்ஜ் பண்ணலன்னா வேஸ்ட் ஆயிடும். அவ்வளவுதான், வேஸ்ட் ஆயிடும்ல. ஆமா. ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவோம்ல, இந்த உலகமே இல்லாம போயிடும்ல. அப்ப ஆமா. இந்த ஆத்மா பேட்டரியை சார்ஜ் பண்ணுவதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மனிதனால முடியுமா? அது மனிதனால எதுவும் முடியாது. மனிதனால இது சாத்தியமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே டிஸ்சார்ஜ்டு கண்டிஷன்ல இருக்கிறாங்க. அவங்க எப்படி இன்னொருத்தரை சார்ஜ் பண்ணுவாங்க சொல்லுங்க? அதெல்லாம் இல்ல. அஹ் இப்ப நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது நம்ம வாழ்க்கையில? ஆத்மாவிற்கான 7 குணங்கள் நம்ம பார்த்தோம்ல, அதெல்லாம் தானே தேவைப்படுது. நம்ம ஆமா. வாழ்க்கையில என்ன தேவைப்படுது? அன்பு, அமைதி, தூய்மை, ஞானம், சக்திகள், சுகம், பேரானந்தம், இதெல்லாம் தான் நமக்கு தேவைப்படுது. அப்ப இதெல்லாம்
இதனுடைய அனைத்து விஷயங்களினுடைய கடலாக யார் இருக்கிறாரு? சிவன் இருக்கிறாரு. சிவ பரமாத்மா இருக்கிறார். இப்பதான் அவரை பத்தி பார்த்தோம். ஆ, அவருடைய குணங்களை பத்தி பார்க்கிறப்ப என்ன சொன்னோம்? அவரு பிந்துமே சிந்து. அப்ப யாரொருவர் அனைத்து குணங்களின் சக்திகளின் கடலாக இருக்கிறாரோ அவர்தானே நமக்கு கொடுக்க முடியும். வேற யாராவது கொடுக்க முடியுமா? அதனால முடியாது. எந்த பாரபட்சமும் பார்க்காமல், நீ வந்த, நீ நாலாவதா வந்த, உனக்கு கொஞ்சம் கம்மிதான், நீ கடைசியில வந்த, உனக்கு எதுவுமே என்கிட்ட இல்ல அப்படின்னு கடவுளால சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் கொடுத்தேன். எல்லாத்துக்கும் கொடுத்துதான் ஆகணும். அப்ப கொடுப்பதற்கான தகுதி இருக்கணும், கொடுப்பதற்கான அந்த அளவு பொக்கிஷமும் அவர்கிட்ட இருக்கணும். எத்தனை பேர் வந்தாலும் கொடுக்கணும், எல்லாருக்குமே கொடுக்கணும், பாரபட்சம் இல்லாம கொடுக்கணும். அப்ப இது எல்லாவற்றினுடைய மகிமை பொருந்தியவராக பரமாத்மா இருக்கிறார். அவர் எப்படி? வற்றாத கடலா இருக்கிறாரு. அவர்தான் கடலாக இருக்கிறார் இல்லையா? ஆமா. அதனால எவ்வளவு அள்ளுனாலும் அங்க குறையாது. ஆ, ஆனா அவர்கிட்ட எப்படி அள்ளுறது அது அதனுடைய தெரியாம தான் நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? குடுங்க ஓ, கடவுளே, கொஞ்சம் குடுங்க கடவுளே, கொஞ்சம் குடுங்க கடவுளே, அப்படிதானே யாசகம் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா. ஆஹ் அப்ப அந்த யாசகத்திலிருந்து நம்மளை விடுவித்து அவர் என்ன பண்றாரு? நம்மளை குழந்தையாக்கி அவருடைய ம், ஆஸ்திக்கு அதிகாரியாக்குவதற்காக அவர் வந்திருக்கிறாரு. அதுதான் அவருடைய கர்த்தவியம். ம், நம்ம எப்படியெல்லாம் கடவுளை கூப்பிட்டோம்? ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம். பதீதர்களை பாவனமாக்குகின்ற சீதாராம். இப்ப ம், சீதாராம் யாரு அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். ம் ம். இப்போதைக்கு என்ன புரிஞ்சுக்கணும்? அவரை என்னன்னு கூப்பிட்டோம்? எதுக்காகன்னு கூப்பிட்டோம்? பதீத பாவனா, வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டோம். ம். ம் வேற எதுக்கெல்லாம் கூப்பிட்டோம்? ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கிறது. அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஸ்லோகம்? ஆமா. கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா ஆ, எல்லாரும் வாட்ஸ்அப்ல? கேள்விப்பட்டிருக்கோம். இல்லையா? ம் ஓகே. ம் ஓகே. அதனுடைய பொருள் யாருக்காவது தெரியுமாப்பா? இது நம்ம நிறைய இடங்கள்ல இதை சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ப்ரேயர் சாங் மாதிரி கூட இதை வச்சிருக்கிறாங்க. ரொம்ப அழகான விளக்கம். அசத்தோமா சத்கமய. இந்த அசத்தியமான வாழ்க்கையில் சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக வாருங்கள். தமசோமா ஜோதிர்கமய. தமஸ் அப்படின்னா ரொம்ப கீழான குணங்களற்ற நிலை. ம், தமஸ்னா என்ன அர்த்தம்? அதாவது சத்தோ ரஜோ தமோன்னு சொல்லுவாங்க. சத்தோன்னா ரொம்ப உயர்ந்த நிலை, ரஜோன்னா இடைப்பட்ட நிலை, தமஸ் அப்படின்னா ரொம்ப கீழான நிலை. கீழானன்னா புரியுதா? ஆத்மாவினுடைய கீழான நிலைன்னா என்ன அர்த்தம்? அவகுணங்கள் நிறைந்த நிலை. ஓகேங்களா? புரியுதுங்களா? அவகுணங்கள் நிறைந்த அவகுணங்கள் நிறைந்த நிலை. தமசோமா ஜோதிர்கமய. இந்த ஆத்மா ஜோதி இழந்து, பிரகாசம் இழந்து, கலை இழந்து, குணங்களை இழந்து கீழான நிலையை அடைந்திருக்கிறது. இந்த ஆத்ம ஜோதியை இந்த ஆத்ம ஜோதியை ஏற்றுவதற்காக நீங்கள் வாருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்ம ஜோதி ஏற்றுவதுன்னா என்ன அர்த்தம்? ஞானத்தை கொடுத்து அந்த சக்தியையும் கொடுப்பதற்காக நீங்கள் வாருங்கள். பாருங்க, ஒரு இருட்டான இடத்துல விளக்கை ஏத்தி வைக்கிறோம். அந்த விளக்கொளி வெளிச்சத்தையும் தருது, ரொம்ப பிரகாசமாகவும் இருக்குது. அப்ப இருள் பூரா மறைஞ்சிருதா? இப்ப ம். பாருங்க, பெரிய பெரிய நகரங்கள்லாம் பாத்தீங்கன்னா பகல் எது இரவு எதுன்னே தெரியாது. அவ்வளவு. கரெக்டா? ஆமா மேடம். ம் அப்படியே ரொம்ப உயரமான அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் வச்சுட்டு, ஃப்ளட் ம். லைட்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. ஆமா. அதாவது ஒளி வெள்ளத்தை பரப்புகின்ற
விளக்குகள், அதுக்கு பேர் தான் ஃப்ளட் லைட். ஃப்ளட்னா என்ன, வெள்ளம் இல்லையா? அப்ப ஒளியானது வெள்ளம் போல பாய்கிறதாமா. அப்ப வெளிநாடுகள் எப்படிமா இருக்குது மேடம்? வெளிநாடுகள்ல பெரிய பெரிய நகரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளட் லைட்ஸ் அதிகமா. வச்சு மொத்த இடத்தையுமே வந்து வெளிச்சமாக்கிடுறாங்க. ஆமா. கரெக்டா? அப்ப ஆத்மால வெளிச்சம்ங்கிறது என்ன அர்த்தம்? ஆத்மால எப்பொழுது சத்குணங்கள் நிறைகிறதோ அப்பொழுது ஆத்மாவுக்கு வெளிச்சம்னு அர்த்தம். பூரண சந்திரன் போல முழுமையாக அனைத்து குணங்களும் நிறைந்தவராக ஆவது அப்படின்னு அர்த்தம். அப்ப தமசோமா ஜோதிர்கமய அப்படின்னா கீழான நிலையில் இருக்கின்ற ஆத்மால பிரகாசத்தை கொடுப்பவர்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆ. அப்புறம் அடுத்து வந்து மிருத்யோர்மா அமிர்தம் கமய. மிருத்யோர்மா அமிர்தம் கமய, இந்த மரண வாழ்க்கையிலிருந்து என்னை விடுவித்து அமிர்தத்தை கொடுத்து என்னை அமர வாழ்க்கைக்கு கொண்டு போன்னு அர்த்தம். எனக்கு அமர வாழ்க்கையை கொடுப்பதற்காக நீங்கள் வாருங்கள். மிருத்ய அப்படின்னா என்ன? மிருத் அப்படின்னா மரணம். மிருத்யோர்மா அமிர்தம் கமய. அமிர்தம்ன்ற பேரு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஆ. பார்க்கடல்ல அசுரர்களும் தேவர்களும் கடைஞ்சு அமிர்தம் கிடைத்ததில்ல? ஆமா ஆமா. அந்த அமிர்த சாகா மருந்து, அதை உண்ட உடனே அவர்களுக்கு அமர வாழ்க்கை கிடைக்குதுன்னு நம்ம படிச்சிருக்கிறோம்ல. ஆ. அப்படின்னா இங்க மிருத்யோர்மா அமிர்தம் கமய அப்படின்னா இந்த மரண வாழ்க்கையிலிருந்து என்னை விடுவித்து விடுவிப்பதற்கான அமிர்தத்தை எனக்கு கொடுங்கள், அதை கொடுப்பதற்காக வாருங்கள். உண்மையிலேயே அமிர்தம் என்ன? நம்ம எல்லாரும் சாகுறோமா? நம்ம இல்லாம ஆயிடுறோமா? ஆமா. நம்ம இல்லாம ஆகுறோமா எப்பயாவது? நம்ம இல்லாம ஆகிறோம்ன்றது அஹ், கன்ஃபார்மா தெரியுது இல்ல. எப்பொழுது ஜோதியா நாம பிரதர், எப்பொழுது நாம ஆத்மா அப்படின்ற உண்மையை ஒரு- புரிஞ்சுக்கிறோமோ அப்ப அப்பொழுது நம்ம நம்ம அழிவே இல்லைல்ல. உண்மைதான் மேடம். அந்த ஞானத்தை கொடுக்கிறார். இப்போ நமக்கு வெறும் புரிதல் இருக்கிறது. ஆமா. இப்போ நமக்கு ஒரு புரியுது. ஞானமாக இது கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஆனா நம்ம ஒரு ஆத்மா, நான் ஆத்மா அப்படின்ற பிராக்டிஸ் பண்ண பண்ண ம், அந்த ஆத்ம உணர்வு ரொம்ப நேச்சுரல் ஆயிடும். அப்ப நமக்கு ஆமாங்க. தெரியும் இந்த உடல்ங்கிறது கூட ஒரு ஆடை போல. ஆமா. எப்படி நம்ம இந்த உடல் மீது இருக்கின்ற ஆடையை மாற்றுகிறோம், மாத்தும் பொழுது ஆமா. ஏதாவது கவலை வருதா, பயம் வருதா? இல்ல. உடல் மீது உடுத்தி இருக்கின்ற ஆடையை நம்ம மாத்தும் பொழுதோ இல்ல அந்த ஆடை கிழியும் பொழுதோ இல்ல அந்த ஆடையானது வேஸ்ட் ஆகும் பொழுதோ பயம் வருதா? இல்ல இல்ல. இல்ல. அது போல எப்ப நம்ம ஆத்ம உணர்வுக்கு வந்துட்டோமோ அப்பொழுது நமக்கு என்ன மாதிரி ஃபீலிங் வந்துரும்? நான் நாம எது அமர வேணாலும் வாழ்க்கை வாழுகின்றேன், எனக்கு ம், மரணம் என்பது கிடையாது. இல்ல. மரணத்துக்கு பதிலா நம்ம எப்படி நினைப்போம்? ஆமா. இப்பொழுது இந்த உடையானது நம்ம தன்னுடைய கழுத்து. அழுக்காயிடுச்சு, அழுக்காயிடுச்சு இல்ல, இங்க சிதிலம் அடைஞ்சிருச்சு, இனி ஆ, இந்த உடல்ல நம்மளால சரி. இருக்க முடியாது, எனக்கு புதிய ஆடை வேணும், அதனால ஆமா. புதிய ஆடை எடுப்பதற்காக இந்த உடலை மாத்துறேன். ம், அப்ப அந்த ஆத்ம உணர்வு வர வர இந்த மாதிரி ஃபீலிங்ல வர ஆரம்பிச்சிரும். அப்படி ம், மிருத்யோர்மா அமிர்தம் கமய, இந்த மூணு முக்கியமான கர்த்தவியத்தை செய்வதற்காகத்தான் பரமாத்மாவை, கடவுளை நாம அழைத்தோம். இந்த ஒரு ஸ்லோகன் எவ்வளவு ஆழமா சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது அவருடைய கர்த்தவியம் எது என்பதை நமக்கு ரொம்ப தெளிவா புரிய வச்சிருச்சு. ம். ஓகேயா? ஆமா. பரமாத்மாவினுடைய நாமம், நாமம் என்ன? பரமாத்மாவினுடைய நாமம் என்ன? சிவன். அவருடைய ரூபம் என்ன? ஒளி ம், வடிவம். அவருடைய தேசம் என்ன? பரந்தாமம். பரந்தாமம் பரந்தாமன். தானே? ஆமா. பரந்தாமம். சாந்தி தாமம், நிர்வாண தாமம், பிரம்மலோகம், பிரம்மாண்டம் எல்லாமே ஒண்ணுதான். அப்புறம் தேசம் பார்த்தாச்சு. காலம் என்ன? அவர் எப்ப இந்த பூமிக்கு வரணும்? இன்னும் அதுல நிச்சயம் இல்லையா? எப்பொழுது இந்த இந்த பூமிக்கு வரணும்?
யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அத் அப் அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். கேள்விப்பட்டிருக்கீங்களா கீதாச்சாரத்துல? பரித்ராணாய தர்மம் அழிந்து சாதுனாம். அதர்மம் மேலோங்கும் போது வர வேண்டும். எப்பொழுது அதர்மமானது மேலோங்குகிறதோ அப்பொழுது வருவார். இப்ப அதர்மம் மேலோங்கி இருக்குதா? ரொம்ப சும்மா நல்ல தர்மம் தான் எல்லா இடத்துலயும் இருக்குதா? தர்மம் தான் அதிகமா இருக்கு. அப்ப அவர் வரணுமா வரக்கூடாதா? இது வருகின்ற நேரமா இல்லையா? வரணும் வரணும். ம் வருகின்ற நேரம்தான். அப்ப ஏற்கனவே வந்துட்டாருன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதற்கான அதற்கான எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். அது எப்படி வந்தாரு, எந்த ரூபத்துல வந்தாரு, இது யார் மூலமா வந்தாரு, யார் உடலை எடுத்து வந்தாரு, அதை பத்தி எல்லாம் நம்ம விளக்கமா பார்க்கலாம். இப்போதைக்கு அவர் வந்துட்டாருங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. காலம் தெரிஞ்சிருச்சு. கர்த்தவியம், அவருடைய செயல் என்ன? அவர் எந்த செயலை செய்வதற்காக வந்திருக்கிறார்? அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை நிலைநாட்ட, கீழான நிலையிலிருந்து பதீத்தர்களை பாவனமாக்குவதற்காக வந்திருக்கிறாரு. அதுதான் அவருடைய கர்த்தவியம். இது தவிர கடவுள் வேற எதுக்காகவும் வரல. அவருடைய காரியங்களும் அது கிடையாது. இத நீங்க நல்லா ஆழமா மனசுல எடுத்துக்கணும். இறைவனை நினைவு செய்வது என்றால் எதற்காக நினைவு செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த 3 விஷயத்துக்காக தான். ஓகேயா? ஓம் சாந்தி. நான் ஆத்மா ஜோதிர்பிந்துவாக இருக்கின்றேன். எனக்கு 5 தத்துவங்களினாலான இந்த ஷரீரம் இருக்கின்றது. இந்த ஷரீரத்தை சுற்றி சூக்ஷ்மமாக ஒளி உடலும் இருக்கின்றது. ஆத்மாக்களின் தந்தையாக பரமாத்மா இருக்கின்றார். நான் எப்படி ஜோதிர்பிந்துவாக ஒளிப்புள்ளியாக இருக்கின்றேனோ அதே போல தந்தையும் ஒளிப்புள்ளியாவார். வடிவத்திலும் உருவத்திலும் நானும் தந்தையும் ஒரே மாதிரி இருக்கின்றோம். பரமாத்மா தந்தையின் பெயர் சிவன் ஆகும். அவர் அனைத்து குணங்களிலும் சாகரமாக இருக்கின்றார். எப்படி கடலானது வற்றாதோ அதுபோல பரமாத்மா அனைத்து தெய்வீக குணங்களின் சக்திகளின் ஞானத்தின் கடலாக இருக்கின்றார். அவரை சரியாக நினைவு செய்வதன் மூலமாக இந்த ஆஸ்திக்கு நான் அதிகாரியாகின்றேன். அவர் அப்படி சாகரமாக இருக்கின்றார். அனைத்து குழந்தைகளையும் முழுமையாக நிரப்பிவிட முடியும். எந்த குழந்தையின் மீதும் எந்த பாரபட்சமும் இன்றி இந்த ஆஸ்தியை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். ஆத்மாக்களாகிய நாம் மற்றும் பரமாத்மா பரந்தாமத்தில் ஆத்மலோகத்தில் வசித்திருந்திருக்கிறோம். ஆத்ம உலகமானது செம்பொன் நிறத்தினாலான கதிர்களினால் நிறைந்திருக்கின்ற உலகமாகும். அங்கு ஆத்மாக்கள் அமைதி என்கின்ற சுய தர்மத்தில் இருக்கின்றன. அதுவே
நமது வீடாகும். எப்பொழுது இந்த ஷரீரத்திலிருந்து ஆத்மாவானது தனது பார்ட்டை முழுமையாக முடிக்கின்றதோ அப்பொழுது பரமாத்மா நம் அனைவரையும் பரந்தாமத்திற்கு, முக்திக்கு அழைத்துச் செல்கின்றார். அந்த வீடானது அமைதியினால் நிரம்பி இருக்கின்றது. ஆத்மாவாகிய நாம் விதை ரூபமாக அங்கு இருக்கின்றோம். அந்த உலகமானது சப்தமற்ற உலகமாக, அசைவுகளற்ற உலகமாக இருக்கின்றது. மனம், புத்தி, சமஸ்காரம் இவை அனைத்தும் வெளிப்பாடு செய்யாத ஒரு விதை ரூபமாக நான் ஆத்மா பரந்தாம வீட்டில் அனைத்து சகோதர ஆத்மாக்களுடனும் தந்தையுடனும் இருக்கின்றேன். நான் அங்கு ஆழமான அமைதியை அனுபவம் செய்திருக்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.